கடந்த 1995ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அதிமுக தொண்டர்கள் தாக்கிய சம்பவம் இன்றளவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. 1995இல் மலேசிய அரசு சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருது கொடுத்தது. அவரை கௌரவிக்கும் விதமாக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திரைத்துறையினரும் இணைந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் திடீரென ஆவேசமாக அதிமுக ஆட்சியையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சித்து பேசினார். நிகழ்ச்சி முடிந்ததும் ரசிகர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே ரஜினிகாந்த் திறந்தவெளி வேனில் சென்றார். ஒரு கட்டத்தில் அவர் சென்ற அந்த திறந்தவெளி வாகனம் கூட்ட நெரிசலில் சிக்க அவரை அதிமுக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ரஜினிகாந்த் எதிர்பாராத நேரத்தில் சூப்பர் ஸ்டார் என்றும் பாராமல் ரஜினிகாந்தை அடிக்கத் தொடங்கினார்கள் அதிமுக தொண்டர்கள். மேலும் அங்கிருந்தவர்கள் ஆவேசமாக கல்லை கொண்டு ரஜினிகாந்தை எரிந்தபடியே அசிங்கமாக பேச நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து கொண்ட இயக்குனர் கே பாக்யராஜ் உடனடியாக ரஜினிகாந்தை காப்பாற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். 1995ஆம் ஆண்டு ரஜினிகாந்தை அதிமுக தொண்டர்கள் அடிக்கவே 1996ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்.